வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் பொருத்தமாக ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். 350 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப நேரம் இது கொதிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இது நல்லா ஆறட்டும். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாதாரண மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்துடலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர் துண்டுகளை போட்டு கலந்துடலாம். காலிஃப்ளவரில் நல்லா கூட்டாகிற மாதிரி கலக்கணும். இந்த மாதிரி கலந்த பிறகு இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாணலியில் ஊற்றி இருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். போட்ட பிறகு 1 நிமிஷம் எதுவும் பண்ண வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் இதை பிரித்து விடணும். இந்த காலிஃப்ளவர் கிறிஸ்பியாக வேகிறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் பிடிக்கும். இடையில் ஒரு 2-3 தரம் கலந்து விடணும். எண்ணெயில் நுரை அடங்கி வர்ற இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வெந்திருக்குதுன்னு பாருங்கள். மீதி இருக்கிறதையும் நான் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே எண்ணெயில் கொஞ்சமாக கறிவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 200 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாயை கீறி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். காரக்குறையாக வேணும்னா வேண்டாம். வெங்காயத்தை செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது இல்லைன்னா சாதாரண மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போதும், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்க, இதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டு வேக விட்டுறலாம். அளவான தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். பத்தலைனா மறுபடி கூட போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி கலந்து விட்டுடலாம். சோயா சாஸ் சேர்க்கிறது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்து பிரட்டி விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இந்த காலிஃப்ளவர் மசாலா எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும்.
பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.